உங்க பேருண்ணே? சக்திவேலு. சக்திவேலு. எந்த ஊர்ண்ணே? சொந்த ஊர் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? இது யார் பாப்பாவா? என் பொண்ணு. இந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்றது கடை காசு வாங்கத்து போனேன். நீங்களா? ஏன்னு? கஷ்டம் தான், என்னால முடியல. வேலைக்கு போயிட்டு இருந்தேன், வேலையும் செய்ய முடியல. வர வர உடம்புல வேற அம்மா போட்டுக்கிறதுனால சுத்தமாக வேலைக்கு போக முடியல. அம்மா போட்டுருக்கா உங்களுக்கு? அம்மா போட்டதையோடயா அப்படி நீங்க போயிட்டு வந்துட்டு கஷ்டப்படுற பொண்ணு என்ன பண்றது? திங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கையில் காசு இல்லை. திருவண்ணாமலையில இருந்து இங்க என்ன திருச்சியில என்ன பண்றீங்க? அதான் இங்கே ஏதாவது வேலை செஞ்சு பழச்சுக்கலான்னு வந்தான். அந்த இடத்துல அப்படி இந்த பொண்ணு காலை பிடிச்சி இழுத்துச்சு. இந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்தீங்க, வந்த இடத்துல காசு இல்லை, அதனால கடற்கரையாக பொண்ணை பார்த்துருக்கீங்க. இப்போ என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில்? என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில்? இந்த காலை ஆப்ரேஷன் அந்த எலும்பு இல்லை, முட்டி எலும்பு அது அதிகமாக வளர்ந்துருக்கிறதுக்காக, அதனால அதை ஆப்ரேஷன் பண்ணாதான் அதுவும் ஒரு அளவுக்கு தான் நடக்கிறது மாதிரியே வருமா. ஃபுல்லாக காலை நீட்டியோ மடக்கவோ முடியாதான். அப்படிங்களா? அதாவது சும்மா கேள்விப்பட்டிருப்போம் நம்ம, பெத்த பிள்ளைக்காக தந்தை வந்து என்னன்னாலும் செய்வாங்க. இதுதான் உதாரணத்துக்கு தான். அம்மா போட்டிருக்கு, பொண்ணுக்கு கால் நடக்க முடியாது, 13 வயசு ஆகுது. அந்த முடியாதோட வந்திருக்காரு, மனைவி கூட்டு வந்திருக்காரு. இங்க வந்த இடத்துல பணம் பத்தலங்கவும் எனக்கு ஒரு கடகடையா அப்பாவோட மனம். இந்த மாதிரி அப்பாங்க யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. சாதாரணமா இந்த மாதிரி அப்பாவோட நம்ம இழந்துடக்கூடாது. அப்போ எவ்வளோ மனசில் அவர் வேதனை இருந்திருக்கும். அதை மாதிரி இந்த மாதிரி மனிதர்களை பார்த்தா நம்ம கூப்பிட்டு கண்டிப்பாக நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். பாப்பாவுக்கு என்ன ஆச்சு? பாப்பாவுக்கு அப்போ கொஞ்சம் கால் சரியில்லை, நல்லா நடந்தாங்க. இப்போ நடுவில் தான் அப்படி இஸ்திரிச்ச கால். நாங்களும் பேபி ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். கொஞ்சம் நல்லா இருந்தால் இப்போ நடுவில் இஸ்திரித்தால் தான் தூக்கினே சந்தை எங்களால் தூக்க முடியல. இப்போ கடையே கை ஏற்றுறேன். இங்கே வந்துட்டு வேறு வழி தெரியல எங்களுக்கு. எனக்கு என் பொண்ணு தானே முக்கியம் எங்களுக்கு. அதான் கடை ஏற்றுற நிலைமைக்கு வந்துட்டோம். குடும்பத்தை நான் இங்கே எனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி நான் நினைக்கிறேன். பாப்பா எனக்கு தங்கச்சி நினைச்சேன். சரியா? கண்ணீர் விடாங்க, கண்ணீரில் வீணாக்கூடாது. எத்த பொண்ணுக்காக அழுகுறீங்க பாருங்க. தாய் மனவேதனை படுறீங்க, தந்தை கையேந்திராருங்கிறத என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும். இப்போ நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண மட்டும் எங்கே கூட பிறந்த தம்பியாக நினைக்கிறேன். சரியா? நீங்கள் என்ன செஞ்சால் பாப்பாவுக்கு சரியாகும்? மூலம் இந்த காப்பீட்டு திட்டத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க. எழுதி போட்டுக்கிறோம். நீங்கள் அது வர்றதுக்குள்ளே மற்ற ஏற்பாடுலாம் பண்ணுங்க. நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் நான் தரேன். இங்கே நீங்கள் கையேற்றுறேன். சரியா? என் நம்பர் தரேன். உங்களுக்கு எல்லா ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? பொண்ணுக்கு எனக்கு கால் மட்டும் நல்லா இருக்க போகுதுன்னு கொஞ்சம் படிச்சு நான் தான் படிக்காத போயிட்டேன். அவள் படிச்சு கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்தா எங்களுக்கு சந்தோஷம். வேற எந்த சந்தோஷமே எங்களுக்கு. பார்த்தீங்களா? என்னக்கா வேணும்? எவ்வளோ பணம் வேணுங்கிறேன்? எனக்கு பணமே வேணாங்க, என் பொண்ணு காலை மட்டும் சரி பண்ணி கொடுங்க. என் பொண்ணு நல்லா இருந்தா போதுங்க. தாயோட மனசு இப்படி, தந்தை கையேந்துறாரு பொண்ணுக்காக. இந்த மாதிரி கடவுள் இவ்வளோ பெரிய சோதனையெல்லாம் கொடுத்தாலும் உங்களை அவங்க பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க பாரு. அவருக்கு தனக்கு உடம்பு முடியலன்னா கூட நான் இன்னைக்கு கையேந்தினாலும் என் பொண்ணை காப்பாற்றுவேன்னு அவரு ஒரு போராடுறாரு. அக்கா அவங்க எவ்வளோ மனசு கஷ்டமா இருந்தாலும் என் பொண்ணு படிச்சா போதும், எனக்கு பணம் கூட வேணாங்கிறேன். இந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். உங்களெல்லாம் பார்த்தா நம்ம தான் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்க மோட்டிவேட் பண்ணணும். அக்கா நான் ஒரு உறுதியை உங்களுக்கு தரேன், கவலைப்படாது. பாப்பாவுக்கு என்னவோ எல்லாமே நான் பொறுத்து நான் பார்த்துக்கேன். செலவுக்கு எல்லாமே நீங்கள் கையேந்த வேணாம். இங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துட்டு போகிற வரைக்கும் எல்லா செலவுக்கும் நீங்கள் கையேந்தி இது பண்ணணும். அதுக்குள்ள பணம் நான் தரேன். சரியா? நீங்கள் அழாதீங்க, நான் அதுக்கு முழு பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். சரியாக்கா? என்ன கையேந்து நீங்கள் யார்ட்டையுமே கையேந்த வேணாம். இதில் பணம் இருக்குது. சரியா? உங்கள் பொண்ணுக்கு தான் இந்த பணம், உங்களுக்கு தான். சரியா? நீங்கள் இங்கே இருந்து பார்த்துட்டு போகிற வரைக்கும் எல்லா செலவுக்கும் இதில் பணம் இருக்குது. நீங்கள் இதை முடிச்சுட்டு இப்போ நேராக நீங்கள் ஊருக்கு போய் என்னங்கிற காப்பீட்டு திட்டம் அந்த அட்டையை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க. இங்கே மறக்கவே மாட்டேன் நான் இவ்வளோ உதவி செய்யறதுக்கு. அக்கா இங்கே பாருங்க. அழக்கூடாது, பாயில் வச்சுக்கோ, பணத்தை வச்சுக்கோ. அழக்கூடாது. எத்தனை படிக்கிறீங்க? 7வது படிக்கிறீங்க. காலும் சரி பண்ணிடலாம். சரியா? அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அழக்கூடாது, அழாம சொல்லணும். அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறாங்க. யார் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதனால நீ கொஞ்சம் சீக்கிரமா நடக்க வைக்க வேண்டிய அண்ணன் பொறுப்பு. தைரியமா இப்போ ஊருக்கு போயிட்டு அந்த காப்பீடு திட்டம் மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. நான் எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிடறேன். வந்தோடனே உனக்கு ஆப்ரேஷன் நல்லா பண்ணிடலாம். சரியா? ஓகேவா? என்னக்கா பிடிக்கும் அவளுக்கு?